ஹலோ கைஸ், நம்ம பூமியிலேயே மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமிக்கிறது கடல் தான். பூமியில 71% கடல் சுத்தி இருக்குதுங்கிற விஷயம் ஒன்றும் நமக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இதை தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நமக்கு சொல்ற விஷயம். ஆனா இந்த பூமியில இருக்கும் கடல் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமியில உள்ள மொத்த கடலும் ஒண்ணுதான். ஆனா மனிதன் அதை வெவ்வேறு பேர் வச்சு பிரிச்சாலும் அதுல இருக்கும் ஒரே ஒரு பெருங்கடலை பத்தி நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. கடல் எவ்வளவு ஆழமானதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. ஒருவேளை நீங்க அதை இன்னும் பார்க்கல போய் பாருங்க. இன்னைக்கு வீடியோல கடல், குறிப்பா பசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்த சொல்ல போகுது. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூமியில இருக்கும் எல்லா கண்டங்களையும் சுத்தி இருக்கிறது ஒரே ஒரு கடல் தான். மனிதன் தான் அதை பிரிச்சு வெவ்வேறு பேர்களை வச்சான். இந்த பெருங்கடல்கள், அதாவது அட்லாண்டிக், இந்தியன், ஆர்டிக் மற்றும் பெசிபிக்னு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல மீதி உள்ள 3 கடல்களை அகற்றிவிட்டு பெசிபிக் பெருங்கடலை பத்தி மட்டுமே நான் சொல்ல போறேன். ஏன்னா பெசிபிக் பெருங்கடல் ஒண்ணு மட்டுமே அவ்வளவு பெருசு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெரு மற்றும் சில்லிக்கு பக்கத்துல கடலுக்குள்ள கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு ஓட்டைய போட்டு பூமியோட உள்பகுதி வழியா கடந்து எதிர்ப்புறத்துக்கு போனா அங்க நம்ம வெளியேறும் இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அதுவும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற வியட்நாம், தாய்வானுக்கு நடுவுல இருக்கும் பெசிபிக் கடலாக தான் இருக்கும். பூமியோட மேற்பரப்புல இருந்து அப்படியே எதிர் திசையில, அதாவது ஆப்போசிட் சைட்ல இருக்கிற புள்ளிக்கு பேர் ஆன்டிபோட்ஸ். இந்த ஆன்டிபோட்ஸ் பெசிபிக் கடல் முழுவதும் பல இடத்துல இருக்கு. அப்போ பெசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஆன்டிபோட்ஸை வச்சுதான் விஞ்ஞானிகள் இந்த கடலோட மிகப்பெரிய அளவை அளவிடுறாங்க. நம்ம பூமியோட சுற்றளவின் ஒரு முழுமையான சுற்று 40,000 கிலோமீட்டர். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு விமானம் பறந்து அது நம்ம பூமியை முழுமையா சுத்தி வந்து ஆரம்பிச்ச அதே இடத்துல தரையிறங்கினா அது 40,000 கிலோமீட்டர். பெசிபிக் பெருங்கடல்ல பல ஸ்பாட்ஸ் இருக்கு. இந்த புள்ளிகளுக்கு நடுவுல இருக்கும் மொத்த தூரமும் இந்த பூமியோட சுற்றளவுல 50% இருக்கும். அதாவது 20,000 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்தோனேஷியா மற்றும் கொலம்பியாக்கு நடுவுல இருக்கும் கடல் வழி தூரம் தான் பூமியிலேயே மிக தூரமானதாக சொல்லப்படுது. இது சுமார் 20,000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வீடியோக்கான விவரங்களை சேகரிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்தோனேஷியா மற்றும் கொலம்பியாக்கு நடுவுல இருக்கும் இந்த கடல் பகுதிக்குள்ள நம்ம முழு நிலவையும் பொருத்த முடியுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அதுவும் வெறும் ஒரு நிலவு கிடையாது, கிட்டத்தட்ட 5 நிலவுகளை பொருத்த முடியும். அப்படியுமே இன்னும் தாராளமா இடம் இருக்கும். இந்த முழு பெருங்கடலையும் நம்மளால ஒரே நேரத்துல பார்க்க முடியாதுங்கிறது இந்த பெசிபிக் பெருங்கடலோட பிரம்மாண்ட அளவை நமக்கு சொல்லுது. அதே மாதிரி ஒரு கப்பல்ல ஏறி பெசிபிக் பெருங்கடலோட அளவை கணிப்பதும் முடியாத காரியம். ஏன்னா நம்ம கண்கள் பூமியோட அடிவானத்தை, அதாவது ஹாரிசனை பார்க்கறதுனால இந்த ஹாரிசன் வளைஞ்சிருக்கும். இதனால நம்மளால ரொம்ப தூரம் பார்க்க முடியாது. இந்த காரணத்தால தான் நம்ம கடலுக்குள்ள தூரமா பார்க்கும்போது கடலும் வானமும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும். பொதுவா 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனால அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ள பார்க்க முடியும். இதுக்கு அதிகமா பார்க்கணும்னா அப்ப ஏதாவது உயரமான இடத்துக்கோ இல்ல மலைக்கோ போகணும். அதுவே பெசிபிக் பெருங்கடலை முழுமையா பார்க்க ஏதாவது விமானத்துல உட்கார்ந்து மவுண்ட் எவரெஸ்டை விட அதிகமான உயரத்துல இருந்தா கூட நம்ம கண் பார்வைக்கு அதிகபட்சமா 370 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பார்க்கும். அப்படின்னா ஏதோ ஒரு கடற்கரை ஓரத்துல இருந்து இவ்வளவு தூரம் தான் கடலுக்குள்ள பார்க்க முடியும். இதுதான் அந்த 370 கிலோமீட்டர் விமானத்துல இருந்து பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு ஏன், 420 கிலோமீட்டர் தூரத்துல பூமியை சுத்தி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில இருந்து பார்த்தா கூட பெசிபிக் பெருங்கடலை முழுமையா பார்க்க முடியாது. சரி, அப்ப எப்படிதான் பெசிபிக் பெருங்கடலோட முழு அளவையும் பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா கூகுள் எர்த்துக்கு போவோம் வாங்க. பெசிபிக் பெருங்கடல்ல இருக்கும் ஃபேமஸான போரா பரா தீவுல இருந்து பார்ப்போம். இந்த தீவுக்கு மேல பறக்கும் ட்ரோன் கேமரால இருந்து பார்க்க முடிஞ்ச உயரம் இது. இதுவே இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி 10 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கும் வணிக விமானத்துல இருந்து பார்க்க முடிஞ்ச உயரம் இது. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணா இப்போ சர்வதேச விண்வெளி மையத்தில இருந்து, அதாவது 420 கிலோமீட்டர்ல இருந்து பார்க்க முடிஞ்ச உயரம் இது. இவ்வளவு உயரம் வந்தோம் இன்னும் நம்மளால பெசிபிக் பெருங்கடலை முழுமையா பார்க்க முடியல. இதுவே 10,000 மடங்கு ஜூம் அவுட் பண்ணா இதுதான் கூகுள் எர்த்தோட ஜூம் அவுட்டுக்கு அதிகபட்ச புள்ளியாகும். கூகுள் எர்த் அவ்வளவு தூரம் தான் ஜூம் அவுட் பண்ணோம். இப்பயுமே நம்மளால பெசிபிக் பெருங்கடலை வெறும் 95% தான் பார்க்க முடியுது. மீதி உள்ள 5% பூமியோட நிலப்பகுதியா இருக்கு. நம்பரை பத்தி பேசும்போது பெசிபிக் கடலோட மொத்த பரப்பளவு
பரப்பளவும் சுமார் 165.25 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். என்னங்க இந்த நம்பரை கேட்கும் போதே தலை சுத்துதா? அதாவது இந்த பரப்பளவு எவ்வளவு பெருசுனா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாண்ட இந்த பகுதிக்குள்ள பொருத்த முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெசிபிக் பெருங்கடலோட மொத்த பரப்பளவும் 165.25 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுவே பூமியோட மொத்த நிலத்தையும் ஒன்னு சேர்த்தா கூட அது 148 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வரும். அதாவது நான் சொல்றது இந்த பூமியில உள்ள மொத்த நிலம், மலை, பாலைவனம், காடுகள் எல்லாம் பெசிபிக் பெருங்கடலுக்குள்ள பொருத்த முடியும். இவ்வளவு நிலத்தை பொருத்தியும் பெசிபிக் பெருங்கடல்ல தாராளமா இடம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா மீதி உள்ள இடத்துல இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளை மொத்தம் 8 இந்தியாவை பொருத்த முடியும். இப்ப நான் சொல்றது வெறும் பெசிபிக் பெருங்கடலோட பரப்பளவுல மட்டுமே. மீதி உள்ள 3 பெருங்கடல்கள் இதுல சேர்த்திக்க கிடையாது. இதை விட இன்னும் அதிகமா சொல்லணும்னா அப்போ கண்டங்களுக்கு பதிலா நம்ம அண்டை கிரகமான செவ்வாய் கிரகத்தை வச்சு சொல்றேன் கேளுங்க. செவ்வாய் கிரகத்தோட மொத்த பரப்பளவு 145 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ பெசிபிக் பெருங்கடலோட மொத்த தண்ணீரையும் செவ்வாய் கிரகத்தோட ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற எல்லா மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் கூட பெசிபிக் பெருங்கடலோட தண்ணீர்ல பல தூர அடி ஆழத்துக்கு மூழ்கிறோம். இது வரைக்கும் நான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பை வச்சுதான் சொன்னேன். இதுவே இதோட ஆழத்தை பார்த்தா மேற்பரப்புல எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இதோட ஆழமும் மிக அதிகம். பெசிபிக் பெருங்கடலோட மிகப்பெரிய ஆழமுக்கு பேர் தான் சேலஞ்ச் டீப் ட்ரென்ச். இது மெரினா ட்ரென்ச்குள்ள இருக்கு. இதுதான் இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு கடலின் மிகப்பெரிய ஆழம்னு சொல்லப்படுது. பெசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்புல இருந்து இது 36,070 அடி ஆழத்துல இந்த ட்ரென்ச் இருக்கு. ஆனா இது ஒண்ணு மட்டும்தான் பெசிபிக் பெருங்கடலோட ஆழம்னு நினைக்காதீங்க. இது கூட இன்னும் 3 ட்ரென்ச்சுகள் இருக்கு. இந்த ட்ரென்ச்சுகள் எல்லாமே பெசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்புல இருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழம்னு சொல்லப்படுது. இந்த ட்ரென்ச்சுகளோட பேர் டோங்கா ட்ரென்ச், பிலிப்பீன் ட்ரென்ச் மற்றும் குரில் கம்சட்கா ட்ரென்ச். சரி, இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு பெசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெசிபிக் பெருங்கடலை பத்தி சில ஆச்சரியமான உண்மைகளை சொல்றேன் கேளுங்க. 1525ஆம் ஆண்டு ஃபெர்டினாண்ட் மெகலேன்ங்கிற போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் முழு பெசிபிக் கடலையும் அவருடைய கப்பலை கடந்து போனாரு. அப்போ இந்த கடலை போர்ச்சுகீஸ்ல மார் பெசிபிகோன்னு கூப்பிட்டாரு. இதுக்கு அர்த்தம் அமைதியான கடல். இதுல இருந்து தான் இந்த பெருங்கடலுக்கு பெசிபிக்ங்கிற பேர் வந்தது. இந்த உலகின் பெரும்பாலான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகள் பெசிபிக் பெருங்கடலோட அடிப்பகுதியில் இருக்கும் டெக்டானிக் பிளேட்ஸ்னால தான் ஏற்படுது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட இடமாற்றங்கள்னால ஒவ்வொரு ஆண்டும் பெசிபிக் பெருங்கடல் சின்னதாகிட்டே வருவதாக சொல்லப்படுது. ஆனா ஒரு சைடுல பெசிபிக் பெருங்கடல் சின்னதானாலும் அட்லாண்டிக் பெருங்கடல் அதே வேகத்துல பெருசாகிட்டே வருது. அதே மாதிரி இந்த உலகின் மிக செயலியல் எரிமலைகளும் பெசிபிக் பெருங்கடலோட ஆழத்துல தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 75,000 செயலியல் எரிமலைகள் பெசிபிக் பெருங்கடல் முழுவதும் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த எரிமலைகளிலேயே மிகப்பெரிய எரிமலை அது தமு மசிஃப். இது ஜப்பானோட கிழக்கு திசையில 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த எரிமலை மட்டும் சுமார் 5,53,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. எல்லாத்துக்கும் மேல பெசிபிக் பெருங்கடல்ல தான் அதிக தீவுகள் இருக்கு. முழு பெசிபிக் பெருங்கடல்ல கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதுல 1000க்கும் மேலான தீவுகள் மனிதனால் போக முடியாத மாதிரியும் இருக்கு. இந்த அனைத்து தீவுகளையும் கூகுள் எர்த்ல கண்டுபிடிக்கவே பல நாட்கள் ஆகும். இவ்வளவு பெரிய அளவு மற்றும் அச்சுறுத்தும் ஆழத்தை கொண்ட பெசிபிக் பெருங்கடல்ல மட்டும் 710 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர் மதிப்புள்ள தண்ணீர் இருக்கு. இது உலகின் அனைத்து கடல் நீர்ல தோராயமா 50% ஆகும். பெசிபிக் பெருங்கடல் 750 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ரோடினியா முறிவின் போது பிறந்தது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பெசிபிக் பெருங்கடலை பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு நாலேஜபிளா இருந்துச்சான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.